2026 ஆண்டில் பொது விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினங்கள் உட்பட மொத்தம் 19 நாட்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தின் உத்தரவின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக மேலதிக ஆணையாளரும் மதுவரி திணைக்கள பேச்சாளருமான ஏ ரோஷான் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த 19 நாட்களில் 12 பௌர்ணமி தினங்கள், சுதந்திர தினம், சிங்கள புத்தாண்டு நாட்கள், உலக மது ஒழிப்பு தினம் மற்றும் நத்தார் தினம் ஆகியவை அடங்குகின்றன. அதன் அடிப்படையில் ஜனவரி 3, பிப்ரவரி 1, மார்ச் 2, ஏப்ரல் 1, மே 1, மே 2, மே 30, ஜூன் 29, ஜூலை 29, ஆகஸ்ட் 27, செப்டம்பர் 26, அக்டோபர் 25, நவம்பர் 24, டிசம்பர் 23 ஆகிய பௌர்ணமி தினங்களிலும், பிப்ரவரி 4 சுதந்திர தினம், ஏப்ரல் 13 சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய தினம், ஏப்ரல் 14 சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு தினம், அக்டோபர் 3 உலக மது ஒழிப்பு தினம், டிசம்பர் 25 நத்தார் தினம் ஆகிய தினங்களிலும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் நத்தார் தினம் ஆகிய 3 நாட்களில் மட்டும் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்களில் தங்கியிருக்கும் விருந்தினர்களுக்கு மட்டும் மதுபானம் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பீடு பெற்ற விருந்தகங்கள், மதுவரி உரிமம் FL07 கொண்ட பார்பிக்யூ விருந்தகங்கள், புட்டிக் விழாக்கள் மற்றும் சிறப்பு அனுமதிகளின் கீழ் இயங்கும் விருந்தகங்கள் ஆகியவை அடங்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.